அபி, நான் குரு பேசுறேன். நான் குரு தாண்டா பேசுறேன். இனிமே சன் நியூஸ் கிடையாது, சன்னி நியூஸ். மார்ஸ் நியூஸ், ஜூபிட்டர் நியூஸ், 2 மலைகளுக்கு இடையே உதயசூரியன் சின்னம் பதிலா ரஜினியோட மண்டையை வச்சு இனிமே இதுதான் நியூஸ் சேனல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பல பல்கர் வேர்ட்ஸ் வச்சு நியூஸ் சேனல்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதனால தெரியுமா? விஜய் அவர்களை பத்தி யாரெல்லாம் பொய்யான ஃபேக் நியூஸ் பரப்புரையில கொடுக்குறாங்களோ, அதுவும் விஜய் அவர்களை வேணும்ட்டே கிடைக்கிற நியூஸ் சேனல்ஸ்க்கு இப்ப ஃபேக் ஐடியா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க டிவிகே வாரியர்ஸ். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே, வேற என்ன நியூஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீமான் அவர்கள் ஒரு சூப்பரான பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அது போய் பார்த்துட்டு வாங்க. இந்த நிலத்தில் இருக்கிற நச்சு திட்டங்கள், ஸ்டெர்லைட், அணு உலை, மீத்தேன், ஈத்தேன் எல்லாவற்றையும் நட்டது யார்? அதே காங்கிரஸ் கட்சி ஆட்சி. அனுமதித்ததார்? இந்த திராவிட கட்சிகள், 2 கட்சிகள். இவர்களுக்கு தெரியாம அணுவுல வந்து நட்டு போயிட்டானா? முதல்ல அணுவுல எங்க வந்தது? கேரளாவுக்கு. காங்கிரஸ் தான், அதே கம்யூனிஸ்ட் தான், 2 கட்சி தான் இங்க மாறி மாறி. அவர்கள் அனுமதிக்கல. ஏன்? ஏன்? அவன் நிலத்தை அவன் ஆள்றான், அதனால அவன் ஆள விடலை. என்ன, நான் வெளிச்சத்தில் வாழ்றதை விட உயிரோட வாழ்றது ரொம்ப முக்கியம், எடுத்துட்டு போட்டான். அப்படியே நகர்த்தி வந்து என் ஊர்ல இடிந்த கரையில் வச்சுட்டான். ஏன்? அவன் எங்க அவன் வரக்கூடாதுன்னு எதிர்த்தவன் இங்கே வையுங்கிறான். யார்? இதே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும். ஏன்? அவனுக்கு மானம் இருக்கு, எனக்கு அது இல்லை. உண்மையிலேயே மான ரோசம், சூடு சொரணை, சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றோம், நல்ல ரத்தம் ஓடுது, மான தமிழச்சி மாறலாம், நம்ம எல்லாம் பால் குடிச்சிருக்கோம்னா ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று சொன்ன காங்கிரஸ் ஒரு சீட்டு உனக்கு கிடையாதுறான்னு தோக்கடிக்கணும். காவிரியில தண்ணி உரிய நீரை கொடுக்கவில்லை என்றால் ஒரு இடம் பேரம்பிச்சிருக்கா, நீ 30 வாங்கு, 40 வாங்கு, அத்தனையும் போங்கு, ஊதுரண்டா உனக்கு சங்கு. வாடா வாடா வாடா, டேய் இது ஆண் பெண்ணுலடா, அவ்வளவு புலிடா, வீர புலிகளடா. ஏன் இப்போ ஒன்று செய்யுங்களா, இப்போ என் பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு இந்த நியூஸ் 24/7 அப்படின்னு ஒரு தொலைக்காட்சி கூப்பிடுது. அது மாதிரி இந்த முதலமைச்சர் வேட்பாளர் 4 பேரையும் நிறுத்து. ஒரு பொது அமெரிக்கா மாதிரி ட்ரம்ப் கிளாரி முடிஞ்ச சொல்லி அதோட முடிஞ்சிடும். ஒரு தடவை ஏற்பாடு பண்ணாங்க, சீமான் வாராருன்னு நிகழ்ச்சி ரத்தாயிட்டு. ஆமா, அது நான் வர்றேன்னு தான் சொன்னேன். மாநாட்டுக்கு முன்னாடி 19ஆம் தேதி வந்துடுறேன்னு, திடீர்னு இல்லைங்க யாருமே வரமாட்டேங்கிறாங்க, நீங்க மட்டும்தாங்க வரணும் அப்படின்னு. நான் தான் வருவேன், வேற யாரும் வருவா? ஆமா, ஒரே அவ்வளவுதான். எப்படி கதை? எப்படி அப்படி போய் பேச விடு 10 நிமிஷம். நீங்க வந்தா என்ன செய்வீர்கள்? நாங்கள் வந்தால் பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ், நாங்கள் வந்தால் ஆண்களுக்கும் பஸ் பாஸ், நீங்க வந்தா, நாங்க வந்தால் உரிமை தொகை, நான் வந்தா கருணை தொகை. பெரிய கர்ண பரமாத்மா, கர்ண மகாராசா, கருணை தொகை, குருணை தொகை. ஒரு மாறுதலுக்கான அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம், ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் அல்ல நமக்கு இலக்கு, ஆட்சி முறை மாற்றம். திமுகவை வீழ்த்தி அதிமுகவை, அதிமுகவை வீழ்த்தி திமுகவை ஆட்சியாள வைப்பதல்ல, ஆட்சி முறையவே மாற்றணும், இந்த அடிப்படையவே தகர்க்கணும். இந்த நாட்டிலே வாக்குக்கு 1 ரூபாய் காசு கொடுக்காது 36 லட்சம் வாக்கை வாங்கின ஒரு அரசியல் இயக்கம் உண்டென்றால் ஒரே ஒரு கட்சி தான்டா பெரிய கட்சி, அது நாம் தமிழர் கட்சி தான். எந்த கட்சி? எத்தனை ஆயிரம் பேரையும் நீ எதிர்த்து நில், எவனையும் எதிர்பார்த்து நிற்காதே. ஒருத்தரை வாங்க சொல்றான், ஒரு வாக்க வாங்க சொல்லு. இல்ல ஐயா ஸ்டாலின் தொகுதியில காசு கொடுக்கக்கூடாது, ஐயா எடப்பாடி தொகுதியில காசு கொடுக்கக்கூடாது, நாங்க சொல்லு பாப்போம். அவங்க வீட்டிலேயே காசு வாங்காம போடுவாங்களாங்கிறது சந்தேகமா இருக்கு. 6 லட்சம் பேர் கூடியிருக்கான் மாநாட்டில். 2.25 லட்சம் நாற்காலி போட்ட ஒரே கட்சி மாநாடு நாம் தமிழர் கட்சி மாநாடு தான். அதுக்கு பிறகு இந்த கரையில் 1 லட்சம், இந்த கரையில் 1 லட்சம், அங்கேயே 4.5 லட்சம் பேர் வந்துட்டான். இதே மாதிரி மாநாட்டு திடலை விட வெளியில அதே மாதிரி கூட்டம் 6.5 லட்சம், 7 லட்சம் பேர் கூட்டிட்டான். ஒரு சத்தம், தண்ணியை போடுறது, சலம்புறது, சிகரெட்டை பிடிக்கிறது, அதை பண்றது, இதை பண்றது, நாற்காலியை உடைக்கிறது. அந்த நாற்காலி போட்டவர் சொல்றாரு, ஒரு நாற்காலி உடையலைங்க. துறைகிட்ட சொல்லிருக்காங்க, என்னங்க உங்க ஆளுங்க இப்படி பண்ணிட்டாங்க, நாங்களே அடுக்கியிருப்போம்ங்க, இப்படி அடுக்கி வச்சுட்டு எங்களுக்கு 2 வேலையாகி போச்சு. என்ன வேலையாகி போச்சு? கேரளாவிலேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன், கரூர்லேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன், எல்லா நாற்காலியும் ஒன்றா அடிக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் அதை பிரிச்சுக்கிட்டு இருக்கேன்.
ஒரு முறைதான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். மாநாடு ஒழுங்கா நடத்திட்டா நாங்க அரசியல் ஒழுங்கா நடத்துவோம் அப்படிங்கிற எக்ஸாம்பிள உலகத்துல யாருமே கொடுத்திருக்க மாட்டாங்க. சீமானவர்கள் தான் இப்படி வீராப்பா பேசுறாரு. இவ்வளவு பேசுற சீமானுக்கு இந்த வாட்டு ஓட்டு கிடைக்குமா அப்படிங்கறதே கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. இன்னும் வேற என்ன அப்படின்னா, ஆக்சுவலி சின்ன குழந்தைங்க பல பேரு டிவிகேவோட ஃபேன்ஸ்னு தெரியும். அதுல ஒரு சின்ன குழந்தை சமீபத்துல என்ன பேசியிருந்தாங்கன்னா, எங்க அண்ணன் யாருன்னு தெரியுமா, எங்க அண்ணன் நடந்தா எப்படி தெரியுமா, எங்க அண்ணனை பத்தி எதுக்கு பொய்யா சொல்றீங்க அப்படின்னு சின்ன குழந்தைங்களை அரசியல்ல இழுத்து விட்டு வியூஸ்க்காக பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப அந்த சின்ன குழந்தையோட சேனல்ல டிஎம்கே ஐடிவின் பலமுறை ரிப்போர்ட் அடிச்சு இப்ப அந்த சின்ன குழந்தையோட சேனலையே தூக்கிட்டாங்க. அதற்கு அந்த சின்ன பொண்ணு என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத போய் பாத்துட்டு வாங்க. ஒரு 7 வயசு குட்டி பொண்ணு பேசுறத பார்த்து தாங்க முடியாம மெசேஜ் பண்ணி மிரட்டாங்க, கால் பண்ணி வீடியோஸ் போடாதன்னு சொல்றாங்க. அப்புறம் லாஸ்ட்ல என்ன பண்ணாங்க தெரியுமா, என்னோட ஓல்ட் ஐடி 60,000 ஃபாலோவர்ஸ் இருந்த அக்கௌண்ட இவங்க எல்லாரும் சேர்ந்து மாஸ் ரிப்போர்ட் அடிச்சு பேன் பண்றாங்க. இதை விட பயத்தை இவங்களுக்கு வேற யாராலையும் காமிக்க முடியாது. இப்ப நான் இங்க வந்தது என் ஐடி பேன் ஆயிடுச்சு, அது சிம்பத்தியை கிரியேட் பண்ணி என்ன எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளீஸ்னு கெஞ்சிறதுக்கு இல்ல. நம்ம நாட்டுல எவ்வளோ பிரச்சனை இருக்கு, அதுல ஏன் பிரச்சனை எல்லாம் ஒண்ணா, நீங்க என்ன பண்ணாலும் தளபதிக்காக நாங்க பண்ற சப்போர்ட்டை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. இது வரைக்கும் நான் தளபதிக்கு ஆதரவா மட்டும் தான் பேசினேன். ஆனா நீங்க பண்ண எந்த தப்பையும் நான் இது வரைக்கும் பேசல. ஆனா இனி பேசுவேன். உங்க ஆட்டோ வெறித்தனமா இருக்கும். சக்தி ஊழல் சக்தி உங்க 2 பேருக்கும் சொல்லிக்கிறேன். இனி உங்க தப்பு மட்டும் இல்ல, உங்க கூட இருக்கிற கல்லாப்பெட்டி கூட்டணி, பொருந்தாத கூட்டணி எல்லாத்தையும் கிழிச்சு காட்டுறா. தளபதிக்காக பேசினேன் தானே என்னோட ஐடியா பேன் பண்ணீங்க. இப்ப சொல்றேன், அதே தளபதிக்காக என்னோட குரல் இன்னும் ஓங்கி ஒழிக்கும். 234 தொகுதியிலும் ஆண்ட கட்சி ஆள்ற கட்சி ரெண்டும் பண்ண எல்லா தப்பையும் மக்களுக்கு தெளிவா சொல்லுவேன். இனி நான் போறப்பாத சிங்கப்பாத டிஎம்கேவோட கொத்தடிமைகள் அங்கங்க அசிங்கப்பட்டு இப்ப சின்ன பிள்ளைங்க கிட்ட எல்லாம் அசிங்கப்படுறாங்கப்பா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளையும் போய் பார்த்துட்டு வாங்க. திமுகல எத்தனை பாட்டு வந்தாலும் திமுக ஒரு தீய சக்தி, அடேங்கப்பா பராசக்தின்னு சொல்லாம விட்டாங்களே, அது வரைக்கும் இருக்குங்க. இப்ப நீங்க பல விஷயங்கள் பார்த்தாலும் இந்த தேர்தல் களம் பயங்கர சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு. அதுலயும் நேற்று காங்கிரஸ்க்கு 30 மேல சீட்டு கொடுத்த உடனே ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொன்ன இந்த ரியாக்ஷன் தான் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா ட்ரெண்டிங். இது முடிச்சு விடுறது அப்படின்றது காங்கிரஸ்க்காக சொல்லலையா, விஜய் அவர்கள் முடிக்கிறேன் பாருடா அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதாவே கருதுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் போது ஆங்கர் மாதேஷ் அவர்கள் எப்ப பாரு இன்டர்வியூ எடுக்கும் அசிங்கப்பட்டதை ஒரு பழப்பாக வச்சிருக்காரு. அதுல விஜய் அவர்களை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அவர் தனிமையில தான் நின்றுட்டு இருக்காரு, அவருக்கு கூட்டணி தான் யாருமே வரலையா அப்படின்னு சொன்னப்ப எதிரில இருந்த ஒரு பிரமுகர் என்ன சொல்றாருன்னா, நீங்க விஜய் அவர்களை பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல, விஜய் அவர்கள் தனித்து நிக்கிறாருன்னு சொல்லுங்க, தனிமையில நிக்கிறாரு அப்படின்னு நீங்க கிண்டல் அடிக்க கூடாது. ஒருவேளை அவர் ஜெயிச்சிட்டாருன்னா மூஞ்சத்துக்கு எங்க வச்சுப்பீங்க, எங்க போய் காட்டுவீங்க, அசிங்கப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. டிஎம்கே கொத்தடிமைகள் இப்ப பயங்கரமா அடி வாங்கிட்டு இருந்தாலும் டிஎம்கேவோட கட்சி ஒரு பக்கம் விஜய் அவர்கள் ஆட்சி பிடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி தேடி கூட்டணி அமைச்சுக்கிறாங்க. ஒரு சீட்டுக்காக கீழே இறங்கி போன நம்ம பாமகவோட தலைவரும் சரி, தேமுதிக தலைவி நம்ம பிரேமலதா அவர்களும் சரி இதை பத்தி கவலைப்படுற மாதிரி இல்ல. சீட்டுக்கு கோடியா காசு வருதா அப்படின்னு மட்டும் தான் பாக்குறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.